ஸ்டாலின் சார். அந்த ஸ்டாலின் சார் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை டெல்லியை பத்தி கேட்கறதுக்கு இந்த முதலமைச்சர் தைரியம் தான் இல்ல. என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கொள்கையில் விட்டு விடல. திராவிட முன்னேற்ற கழகம் எது இன்றைக்கு சொல்லுகிறார்களே, நீங்க போய் கூட்டணி வச்சிருக்கீங்களே, தந்தை பெரியார் எப்படிப்பட்ட கூட்டணி அமைத்தார் தெரியுமா? 1937 ஆரம்பிச்சது இந்த இயக்கம் அந்த தமிழுக்காக. மறைமலை அடிகள் தூய சைவம் பேசியவர், தென்னாடுடைய சிவனே போட்டு எந்நாட்டோருக்கும் இறைவா என்று தினந்தோறும் பூசித்தவர். காசுப்பிள்ளை யாரும் தெரியுமா? முதல்ல தமிழ்ல நான்குராமில்ல எம்எல் படிச்ச ஒரே ஒரு ஆள், முதல் ஆள் காசுப்பிள்ளை. அவர் பெரியாருக்கு எதிர்த்தரப்புல இருந்தார். இப்படியெல்லாம் இருந்த சைவர்களை அழைத்துக் கொண்டுதான் நீங்கள் சைவம் பேசுகிறீர்கள், நான் பகுத்தறிவு பேசுகிறேன். ஆனால் நம் இருவருக்கும் தாய்மொழி தமிழ், இந்த தமிழை காப்பாற்றுவோம் என்று 1937 35 துவங்கின இயக்கம். அந்த பாரம்பரியத்திலே வந்த நாங்கள் அண்ணாவால், கலைஞரால், பெரியாரால், அதற்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி என்ற மாமனிதனுக்கு பின்னால் நின்று கொண்டு நாங்கள் மொழிக்காக போராடுகிறோம். இப்படி பேசுகிற யோகிதை உங்களுக்கு அல்ல. முதலமைச்சர் அவர்களே, உங்களிடத்தில் இருக்கிற எந்த டப்பாவுக்காவது, எந்த சோபா செட் டப்பாவுக்காவது இந்த வரலாறு தெரியுமா? தெரியாது. எடுத்த எடுப்பில் நான் கேட்டுக்கொள்வதை துவக்குவதற்கு முன்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பாசிசத்தை எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் பாசாங்கு செய்யாமல், நடிக்காமல், கேமராவுக்கு முன் நிற்பதாக எண்ணிக்கொள்ளாமல் தமிழ்நாட்டுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டுமானால் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி நீங்கள் தீர்மானம் இயற்ற தயாரா? இல்ல. மோடிக்கு வருகிறேன். தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் போட்டுச்சு நீட்டுக்கு. தமிழ்நாட்டை நாங்கள் நீட்டை ஏத்துக்க மாட்டோம். தமிழ்நாடு சட்டமன்றம் நீட்டை ஏத்துக்க மாட்டோம் தீர்மானம் போடுது. நாடாளுமன்றம் நீட் வேணும் தீர்மானம் போடுது. 140 கோடி மக்கள் இருக்கிற நாடாளுமன்றத்தில் எதை போடுகிறார்களோ அதை 8 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள் ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுகின்ற ஆற்றல் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் உண்டு, இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்துக்கும் இல்லை. அதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையை உங்களால் எடுக்க முடியுமா? அதே மாதிரி இன்றைக்கு சமஸ்கிருத தீர்ப்பு, ஏன் சமஸ்கிருத தீர்ப்பு எதுக்குறோம்? ஆரியம் திராவிடம் என்று பேசுகிறார்களே, 2 பண்பாடு தான் இந்தியாவில். சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்டு விந்திய மலைக்கு அப்பால் இருக்கிற அந்த வட மாநிலங்கள் சமஸ்கிருதத்துக்கு அல்லாமல், சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழை கொண்டிருக்கின்ற கன்னடமும், கலிதெலுங்கும், கவின் மலையாளமும், தாயே தமிழே உதிரத்தே எழுத்திருந்தே குதித்திருந்தே சொல்லுகிறோமே, இந்த மாநிலங்கள் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ளாது. சமஸ்கிருதம் 4 வரமை சொல்லுகிறது. தமிழ் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிறது. சமஸ்கிருதம் பெண்ணை படிக்காது என்று சொல்லுகிறது. தமிழ் அந்த காலத்திலேயே சாதி இரண்டொழிய வேலும் இல்லை, பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்ன மொழி. எனவே மொழியால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால், நிலப்பரப்பியலால் நாங்கள் திராவிடர்கள் ஆறீர்கள் என்று இப்போதல்ல அப்போதே நாங்கள் நிரூபித்தோம். இன்றைக்கும் அது தொடர்கிறது. நான் மோடி அவர்களுக்கு சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இல்லை என்று DK சிவகுமாரை போல நீங்களும் கொக்கரித்தால் எங்களுடைய தலைவருடைய அனுமதியை பெற்று விரைவில் மாணவர்களையும் இளைஞர்களையும் தமிழ்நாட்டுடைய சிறையை ஒட்டுமொத்தமாக நிரப்ப முடியும் என்று தெரிவிக்கிறேன். ஆளுங்கட்சியில இருக்கிற போது எங்களுக்கு இருக்கிற அடக்கம், ஆளுங்கட்சியாக இருக்கிற போது எங்களுக்கு இருக்கின்ற அமைதி, எதிர்கட்சியாக இருக்கிற போது அந்த சகிப்புத்தன்மை, அந்த அடக்கம், அமைதி இருக்குமா என்று எங்களால் சொல்ல முடியாது. தலைவர்களை கட்டுப்படுத்தலாம், ஆனால் இந்த வயதில் கூட தியாகம் செய்வதற்கு முன்வரை வேண்டாம். என்றைக்கு இந்த இனத்தையும் மொழியும் காப்பாற்ற போகிற உணர்வு இருக்கிறது. எனவே இன்றைக்கு தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஆர்ப்பாட்டம் மோடி அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான மட்டுமல்ல, அந்த மோடி அரசாங்கத்திற்கு மௌனம் காத்து முட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த சோபா செட் அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு சேர்த்துதான். முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால், முதலமைச்சருக்கு உள்ளபடியே மொழியின் மீதும், இனத்தின் மீதும், தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை இருந்தால், எப்ப பார்த்தாலும் பழைய ஆட்சியை குறை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நீ என்ன கிழிக்க போறன்னு சொல்லு. ஒரு அரசியல் கட்சி ஆட்சி மாற்றத்துக்கு வருகிற போது தேர்தல் நேரத்தில் குறை சொல்லுவாங்க. உண்மையா போய் அப்புறம் இந்திரா காந்தி சட்டம் ஓட்டு போடல, ராஜீவ்காந்தி சட்டம் ஓட்டு போடல, எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி ஓட்டு போடல, அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு போட்டாங்க. ஆனா அதுக்காக திரும்பவும் இந்திரா காந்தி சாவடிப்பீங்களா? திரும்பவும் எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி பண்ணுமா? லூசுங்களா நீங்களா? குறை உண்மையா போய் சட்டமன்றத்தில் சொல்லு. ஆனா வந்ததுக்கு பிறகு பாசிசத்தை என்ன செய்ய போகிறாய்? உங்க கொள்கை தலைவர் தந்தை பெரியார், காமராஜர், வேலுநாச்சியார் நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்களே, நான் சொல்லட்டுமா? சந்தேகம் இருக்கு. சாதியை ஒழிக்க அல்ல, தமிழை வளர்க்க அல்ல, இந்த தலைவர்கள் எல்லாம் சாதிக்குள் அடக்க வேண்டும் என்பதற்காக, அந்த சாதி ஓட்டுகளை பெறலாம் என்பதற்காக இந்த சூழல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க கேட்க மாட்டாங்களா? எனவேதான் சொல்லுகிறேன், இந்த மண் திராவிட மண், தமிழ் மண்,
பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பண்படுத்திய இந்த மண்ணில் இன்றைக்கு கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற, கல்லூரியை விட்டு சற்றே வெளிவந்திருக்கின்ற அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, இளைஞர்களே, நம்முடைய தலைவர் வழியிலே நிற்போம். தலைவர் ஆணைக்கு கட்டுப்பட்டு விரைவில் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து, மாநில அரசாங்கத்தை எதிர்த்து தலைவர் அனுமதித்தால் இதைவிட இன்னும் பெரிய போராட்டத்தை நாடு தழுவிய அளவில், தேவைப்பட்டால் தமிழ்நாட்டுடைய சிறைகள் முழுக்க முழுக்க நிரம்புகின்ற அளவில் தலைவருடைய அனுமதி பெற்று நடப்பதற்கு நாம் சித்தமாக இருக்க வேண்டும்.